வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீட்டிலேயே சீஸ் செய்ய போகிறோம். இது கடையில் விற்கிற சீஸை விடவும் சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். செய்யறதும் ரொம்ப சுலபம். நமக்கு தேவையான சீஸை ஒரு 3-4 நாளைக்கு ஒரு தடவை நாமளே செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 700 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது பேக்கெட் பால் தான். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த பால் பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பால் பொங்கி வருது. இந்த சமயத்தில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ இது கொதி வரும்போது ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பால் நல்லா திரிஞ்சிடும். இப்போ கொதி வருது, கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ திரிஞ்ச பாலை ஒரு கிண்ணத்தில் துணியை போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிழிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த பாலாடை கட்டியை உடச்சி ஒரு மிக்ஸி கப்பில் போட்டுக்கலாம். நம்ம வடிகட்டின தண்ணி கொஞ்சம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இதை அப்படியே வச்சுட்டு அடுத்து இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் சைனா கிராஸை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது 20 கிராம் பேக்கெட்டு. இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு 5 கிராம் அளவில் இருக்கும். இதில் நம்ம வடிகட்டி எடுத்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு இது கரைஞ்சி கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதித்து வருது. இந்த சமயத்தில் நம்ம மிக்சியில் அரைச்சதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே விடாமல் கிளறி விடணும். அடுத்து இப்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறது இது பன்னீர் மாதிரி ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கலரு எல்லோயிஷாக இருக்கும், அதுக்காக. இப்போ இதை தொடர்ந்து கிளறி விடலாம். நல்லா திக்காயிட்டு வரணும். இப்போ நல்லா திக்காயிட்டு வருது. இந்த சமயத்தில் ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது ஊற்றினதுக்கப்புறம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சாய்ச்சி விட்டுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும், செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், சீஸ் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நைஃபால் கீறி விட்டு இப்போ சதுரமாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது ரவுண்டு பிளேட்டாக இருக்கிறதுனால கார்னரில் இருக்க பீஸெல்லாம் அப்படி வரும். சென்டரில் நல்லா ஸ்கொயராக இருக்கும்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ டேஸ்டியான சாஃப்டான சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.